வணக்க நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 3வது ஓடியை இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்தியா இந்த தொடரை வெல்லுமா? இல்ல இங்கிலாந்து இந்த தொடரை வெல்லுமா? போறதா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதோட மட்டும் இல்லாம இந்த 3வது ஓடிய பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? லண்டன்ல உள்ள லார்ட்ஸ்ல தான் விளையாட போறாங்க. இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அதோட இல்லாம ரோஹித் சர்மா பத்தி ஒரு சில ஹூமர்ஸ் அதாவது பொய்யான தகவல் பரவுச்சு. பிளஸ் எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபைனல் ஓடியே பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்க லார்ட்ஸ் மைதானத்தில் தான் நடக்க போகுது. இந்த பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். இங்க ரீசெண்டா நடந்த மேட்சஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீமோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா 300 ரன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமோட ஆவரேஜ் ஸ்கோர் 220 அப்படிங்கிறதா இருந்திருக்கு. அதனால இங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த 10 மேட்சஸ்ல 9 மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் தான் இந்த வென்யூல வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 3வது ஓடியை ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கும். எஸ்பெஷலி டாஸ் வின் பண்ற கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஸ் வின் பண்ணா முதல்ல நாங்க பேட் பண்றோம் அப்படி டிசிஷனை எடுத்தாங்க அப்படின்னா இந்த வெளியில கம்பல்சரி வெற்றி வாய்ப்பு உறுதி. டாஸ் வின் பண்ற கேப்டனுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸை எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிச்சு கண்டிஷனோட ரெக்கார்டு பேசுது. பட் இருந்தாலும் டேலண்ட் எப்படிமா மாற்றலாம். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணோம். ப்ளஸ் ஸ்டார்டிங்ல பவுலிங்ல மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் ஓடியில. அதே பார்த்தீங்கன்னா பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு வெற்றி பாதையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க முதல் ஓடியிலே. 2வது ஓடியில பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். பேட்டிங்ல நம்ம பசங்க ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க. ஸ்டார்டிங் பொசிஷன்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி 180 ரன் வரைக்கும் 3 விக்கெட்டை மட்டும் இழந்திருந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர் அதாவது அந்த 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் டோட்டலாவே பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆனாங்க. அதாவது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ். ஒரு 50 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்து அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா டோட்டலா அந்த இடத்துல விட்டோம்னு சொல்லி ஆகணும். பவுலிங்ல நம்ம பசங்க 2 மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஜோ ரூட்டோட விக்கெட்டை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஜோ ரூட் மட்டும் எடுக்கவே முடியல, விக்கெட் எடுக்க முடியல. அவரை மட்டும் அவருக்கு சரியான ஒரு ஸ்கெட்சை மட்டும் போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. அருமையான ஒரு ஸ்கெட்சை போட்டாங்கன்னு வச்சுங்க. அழகா அவர் எடுத்துட்டோம்னா இங்கிலாந்து டோட்டலா காலி. ஏன்னா இந்த 2 ஓடியும் இங்கிலாந்துக்கு இந்த வெற்றி பாதை, அதாவது ஃபர்ஸ்ட் ஓடியிலையும் இங்கிலாந்துக்கு ஓரளவுக்கு ஸ்கோரை எடுத்துட்டு போனது ஜோ ரூட் தான். 2வது ஓடியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வெற்றி பதைக்கு அழைத்து சென்றது ஜோ ரூட் தான். இந்த 2 மேட்சுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டர்கள் 2 மேட்ச்லையும் யாருமே சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ணவே இல்லை. அதனால அந்த ஜோ ரூட்டுங்கிற ஒரு விக்கெட் மட்டும்தான் ஒரு கீ விக்கெட். அந்த ஒரு கீ விக்கெட் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த ஒரு 3வது ஓடியை கம்பல்சரி வெற்றிங்கிறது உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். இந்தியாவோட அந்த பேட்டிங் கொலாப்ஸ் கொஞ்சம் இருக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல. எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் பேட்டர் ஆகட்டும், லோயர் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. அந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்டரும் கொஞ்சம் லோயர் ஆர்டர் பேட்டரும் கொஞ்சம் அவங்க பொறுப்போடு விளையாண்டாங்க அப்படின்னா இந்த 3வது ஓடியை நமக்கான ஓடியா இருக்கும். ப்ளஸ் இந்த சீரீஸை நமக்கான சீரியஸாக இருக்கும். நம்ம பவுலர்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 7 பேட்டர் ப்ளஸ் 4 ஃபாஸ்ட் பவுலர் மொத்தம் 11 பேரோட உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்கள் கருத்து என்ன? இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்குமா இல்லை இங்கிலாந்து ஜெயிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரோஹித் சர்மா இதுதான் கடைசி ஓடிப்பா, இதுக்கப்புறம் விளையாட மாட்டார், அவர் ரிட்டைர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படி பிசிசி அவர் கொஞ்சம் ப்ரெஷரை போட்டுட்டாங்க அப்படிலாம் பயங்கரமான ஒரு பொய்யான தகவல் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ப்ளஸ் அதுக்கு ரோஹித் சர்மாவும் தனக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒரு பொய்யான தகவல்னு பிசிசியும் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் விளையாடுவார், கம்பல்சரி விளையாடுவார். 2027 T20 2020 வேர்ல்டு கப் வரைக்கும் கம்பல்சரி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு 2 தரப்புல இருந்தும் ஒரு சரியான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்துருச்சு. அதனால ரோஹித் சர்மா லாஸ்ட் ஓடி கிடையவே கிடையாது. அதனால ரசிகர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. மறக்காம
இந்த சீரீஸ் இந்தியாவுக்கா இல்லை இங்கிலாந்துக்கா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதே நம்மளோட சப்போர்ட்டையும் அதுக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் லைக் லிங்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.